காங்கிரஸுக்கு வேணுகோபால போடுறதா இல்ல சதீஷனை போடுறதாங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. குறிப்பா காங்கிரஸுக்கு அதிகமான எம்பிக்கள் வரக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா கேரளா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு IUML உடைய ஒரு பிரஷர் டாக்டிக்ஸுக்கு காங்கிரஸ் ஈல்டாராங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு காங்கிரஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு மமதா பானர்ஜியை கைது செய்யற நடவடிக்கை மத்திய அரசோ இல்ல யாருமோ இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. திரு மோடி அவர்கள் ஒரு பெரிய கனவோட இருந்தார். பாஜக எங்கெல்லாம் சேரவில்லையோ அங்கெல்லாம் பாஜகவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. சோ இந்த மூன்றாவது அணி தலைவர்கள் பலவீனம் அடையும் போது காங்கிரஸுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. காங்கிரஸ் இன்னும் ரிவைவ் ஆகாத மாநிலங்கள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல பாஜக ரொம்ப சீக்கிரம் மேல போயிட்டாங்க. சோ அந்த இடத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸுக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். தமிழக மாநிலத்தை கடந்து பிற மாநிலங்களின் அரசியலை ஆய்ந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டதில் வல்லுவரான திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள் மீண்டும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்காக அவரை சந்திப்போம். வணக்கம் சார். சார், கேரளால காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு பிறகு காங்கிரஸ்காரங்களும் மக்களும் அதை கொண்டாடுறதை விட யார் சிஎம் அப்படிங்கிற குழப்பம் பெரிய செய்தியா போச்சு. திரு சதீஷன் அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ IUML இதுக்கு பின்னாடி இருக்கிறதா நமக்கு வெளிப்படையான சிக்னல்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. உள்ள என்ன நடந்தது அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, கேரளால CPM உடைய ஆட்சி 10 வருட காலம் அவங்க ஆட்சி நடத்தி முடிச்சாங்க. அந்த டைம் முடிஞ்சு காங்கிரஸ் வந்தது அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. ஏன்னா ஒரு பல இடங்கள்ல அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு சில இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க. இப்ப 2024 ஹரியானால அவங்களால வெற்றி பெற முடியல. ஜார்க்கண்ட், காஷ்மீர்ல எல்லாம் அவங்க கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றாங்க. பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியை கூட அவங்க வெற்றி பெற முடியல. அப்படி இருக்கிற போது கேரளத்துல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி அவங்களை பொறுத்த வரைக்கும். அதுலயும் நல்ல ஒரு மெஜாரிட்டியில வந்திருக்காங்க. அந்த UDF அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரி ஐக்கிய ஜனநாயக முன்னணி, UDF யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அதுல முக்கியமா போட்டி அப்படிங்கிறவங்க 3 பேருக்குள்ள நடுவுல நடந்தது. ஒன்று, அந்த கட்சியில இருக்கிற முதுபெரும் தலைவரா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னித்தலா. அவர் கருணாகரன் காலத்திலேருந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவரு கருணாகரன், AK ஆண்டனி அவருடைய சமகாலத்துல வந்தவரா இருந்துட்டு இருக்காரு. AK ஆண்டனிக்கு அப்புறம் தான் வருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல உமன் சாண்டி வந்துட்டார். சோ உமன் சாண்டி வந்ததுனால இந்த ரமேஷ் சென்னித்தலா அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவரோட வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இதுக்கு போக போக அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரமேஷ் சென்னித்தலாங்கிற அந்த வெட்டரன் லீடர் அவருக்கு இந்த தடவை சான்ஸ் கிடைக்கல. முக்கியமா அடுத்த 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா KC வேணுகோபால். இவர் யாருன்னா கட்சியுடைய ஆலப்புழா லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சியோட எம்பியா இருக்காரு, மக்களவையில இருக்காரு, லோக்சபா எம்பியா இருக்காரு. காங்கிரஸ் கட்சியுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. எப்படி பாஜகவுக்கு BL சந்தோஷ் அவருடைய பதவியோ அதே மாதிரி இவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் காங்கிரஸ்ல. அப்படிப்பட்ட பதவியை வகிக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் உள்வட்டாரத்துல முக்கியமானவர். சோ அவர் தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கு 2 காரணம் இருந்தது. ஒன்று, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர்ங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, MLAக்கள்ல முக்காவாசி அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட MLAக்கள்ல 40க்கும் மேற்பட்ட MLAக்கள் தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா KC வேணுகோபால தான். சோ அவர் தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா MLAக்கள் மத்தியிலையும் ஆதரவு இருக்கு, மேலிடத்திலையும் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா அந்த கட்சிக்கு வெளியில அதாவது அந்த முன்னணியில இருக்காங்க, கூட்டணியில இருக்காங்க. பட் கட்சியில இல்ல, வெளியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க VD சதீஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா காங்கிரஸுக்கு வேணுகோபால போடுறதா இல்ல சதீஷனை போடுறதாங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. கட்சிக்குள்ள செல்வாக்க வச்சு பார்த்தா வேணுகோபால் தான் போடணும்னு. ஆனா கூட்டணி கட்சி பிரச்சனை பண்றது சதீஷனுக்கு.
இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வயநாடு தொகுதி முஸ்லீம் லீகுடைய ஆதரவு இல்லாம ஜெயிக்க முடியாது. சோ வயநாடு தொகுதியில காந்தி ஃபேமிலி, அதாவது இவங்க பிரியங்காவோ இல்ல ராகுலோ எப்ப போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியறதுக்கு முக்கிய காரணம் ஐயுஎம்எலோட சப்போர்ட். சோ இந்த ஐயுஎம்எலோட சப்போர்ட் வயநாடுல இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரு பிரஷரை வந்து மறுக்க முடியாம சதீஷனுக்கு போட்டு அந்த ஐயுஎம்எலுடைய பிரஷருக்கு காங்கிரஸ் கட்சி அடிபணிந்திருக்கிறது. இது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஏன்னா இப்ப இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாரு கட்சி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. மேலிடம் முடிவு பண்ணும் அப்படிம்பாங்க. மேலிடத்துல இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு இந்திரா காந்தி அறிவிப்பாங்க. சோ அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. சோ இப்படித்தான் நடைமுறை இருந்தது. அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரூப்ல சோனியா காந்தி காலத்துல கூட இருந்துகிட்டு இருந்தது. ஆனா ராகுல் காந்தி காலத்துல மக்கள் ஒருவருக்கு ஓட்டு போடுவாங்க, ஆனா ஆட்சி வேறு ஒருக்கு கொடுக்கப்படும். இது இப்போதைக்கு இன்னும் நடந்தது கிடையாது. இப்ப ராஜஸ்தான்ல பாருங்க, சச்சின் பைலட்டுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அசோக் கெலோத்துக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு மத்திய பிரதேஷ்ல ஓட்டு போட்டாங்க, ஆட்சி கமல்நாத்துக்கு கொடுக்கப்பட்டது. கேசி சிங்தேவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க சத்தீஸ்கர்ல, ஆனா பூபேஷ் பாகேலுக்கு கொடுக்கப்பட்டது. அதே டி கே சிவகுமாருக்கு கர்நாடகால ஓட்டு போட்டாங்க, சித்தராமையாக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இங்க கேசி வேணுகோபாலுக்கு போடப்பட்டாலும் அது சதீஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இது காங்கிரஸ் உடைய ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்ல உள்ள டிஃபரன்ஸை இது காட்டுது. ஸோ கேசி வேணுகோபால் சப்போர்ட்டர்ஸ் எம்எல்ஏஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் வேணுகோபாலுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படியே சொன்னீங்க. அப்படி இருக்கிறச்சே சதீஷனை சீஃப் மினிஸ்டரா போடணும் அப்படின்னு ஐயுஎம்எல் சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, அதுக்குண்டான காரணம் எனக்கும் புரியல. ஏன்னா இந்த ஐயுஎம்எல் ஏன் அந்த விடி சதீஷன் கிட்டக்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது அந்த கட்சியோட உரிமை. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 140 எம்எல்ஏக்கள் மொத்தம் அசம்பிளியில 71 எடுத்தா மெஜாரிட்டி. அந்த முன்னணிக்கு, அதாவது குறிப்பா காங்கிரஸ் முன்னணிக்கு 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைச்சாச்சு. அதுல காங்கிரஸுக்கு 60 மேல நினைக்கிறேன், 63 நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட். அதுல 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி அவங்க விருப்பப்பட்டவங்களை சீஃப் மினிஸ்டரா போட போறாங்க. இதுல ஐயுஎம்எல் எப்படி சொல்ல முடியும்? அவங்க விருப்பப்பட்டவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனா ஆதரவு கொடுக்கலாம், இல்லைன்னா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். எப்படியும் கூட்டணி அமைச்சரவை தான் அவங்க வகிக்க போறாங்க, ஐயுஎம்எல் மந்திரி சபையில சேர போறாங்க. அப்படிங்கிற போது எப்படி அதை இவங்க தடுக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு காங்கிரஸ் ஈல்டானதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கேரளம் அப்படிங்கிறது ஒரு புது மாநிலம் கிடையாது காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய மாநிலங்கள்ல ஒண்ணு கேரளம். நிறைய பேர் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருணாகரன் இருந்திருக்கிறாரு, ஏகே ஆண்டனி இருந்திருக்கிறாரு, உமன் சாண்டி இருந்திருக்கிறாரு. இப்ப அந்த மாதிரி பல பேர் பல ஆண்டு காலம் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆதரவு தளம் எப்போதுமே இருக்கக்கூடிய கட்சி. இப்ப லோக்சபான்னு பாத்தீங்கன்னா 20 லோக்சபா இருக்கு. அதுல ஒவ்வொரு தடவையும் மெஜாரிட்டி லோக்சபா கடந்த 3 தேர்தலா அவங்கதான் ஜெயிச்சுட்டு வராங்க. 2014ல பாருங்க, 2019ல பாருங்க, 24ல பாருங்க. கம்யூனிஸ்ட் ஏதோ 1-2 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க, மிச்ச இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸுக்கு அதிகமான எம்பிக்கள் வரக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா கேரளா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஐயுஎம்எல் ஒரு பிரஷர் டாக்டிக்ஸுக்கு காங்கிரஸ் ஈல்டாராங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு காங்கிரஸுக்கு. அண்ட் மேலும் இது மக்களை எதிர்கட்சி பக்கம் திருப்பி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக பாஜகவுக்கு அது ஒரு ஆதரவு தளமாக உருவாகும். இன்றைக்குன்னு இல்ல, கொஞ்சம் ஃபியூச்சர்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஒரு ஆர்கானிக் growth கிடைக்கிறது கேரளத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி growth. சோ அதை நோக்கி மக்களை இன்னும் ஃபர்தரா புஷ் பண்ற ஒரு நிகழ்ச்சியில காங்கிரஸே இறங்கிட்டாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப கர்நாடகால டி கே சிவகுமார் இஷ்யூ போல கேரளாலையும் இது ஒரு காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கு ஒரு இஷ்யூவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது உடனே ஆகாது, பட் ஆனா ஃபியூச்சர்ல அது ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்நாடகால தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் பாஜகவுக்கு சாதகமானதாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கர்நாடகால எப்படியுமே ஓட்டு மாத்தி மாத்தி தான் போடுவாங்க. ஆனா என்ன யூசுவல் பிராக்டிஸ்னா, அது ஒரு முக்கோண அரசியல். அது
ம். காங்கிரஸ், பாஜக, ஜேடிஎஸ். இதுல அந்த ஜேடிஎஸ் இருக்கக்கூடிய அதே தொகுதி, அதாவது தேவகோடா இருக்கக்கூடிய அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் டி.கே. சிவகுமார். சோ மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா, ஜேடிஎஸ்க்கு ஓட்டு போட்டு தன்னோட ஓட்டை வேஸ்ட் பண்றதுக்கு டி.கே. சிவகுமார் தான் சீஃப் மினிஸ்டர்னு தெரியுது எல்லாருக்கும். ஏன்னா அவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. சோ அவர் தான் வரப்போறாரு. சோ அவருக்கு ஓட்டு போட்டா சோ ஜேடிஎஸ்க்கு ஓட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேடிஎஸ் ஓட்டு ஷிஃப்ட் ஆனது காங்கிரஸுக்கு. ம். குறிப்பாக இந்த மைசூர், மாண்டியா அது போன்ற இடங்களிலும், பெங்களூரில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும் எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஓட் ஷிஃப்ட் ஆனதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது கர்நாடகால. கிடைச்சதுக்கு அப்புறமும் டி.கே. சிவகுமார் சீஃப் மினிஸ்டர் ஆகல. ஆமா. எம்எல்ஏக்கள் சித்தராமையா கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2.5 வருஷம்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் சித்தராமையா, 2.5 வருஷம் டி.கே. சிவகுமார்னு எழுதப்படாத ஒப்பந்தமாக அது சொல்லப்பட்டது. ஆனா அந்த 2.5 வருஷத்தையும் தாண்டியாச்சு. டி.கே. சிவகுமாருக்கு சொல்லக்கூடிய அந்த கெடுவையும் தாண்டி சித்தராமையா தொடர்ந்து முதலமைச்சர் ஆயிட்டு இருக்காரு. அவர் 5 வருஷம் முடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ அதனால அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கேரளத்துல இந்த 2.5 வருஷம் அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. பட் வி.டி. சதீஷன் தான் இருக்க போறாரு. பட் அவருக்கும் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கே.சி. வேணுகோபால் கையில இருக்கு. சோ அவரும் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். வி.டி. சதீஷன் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இது வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு வருவோம். ஸோ மமதா பானர்ஜி மீது இடி, சிபிஐ ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவுறது. இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் டாக்டிக்ஸா இல்லாட்டி ஏதாவது சீரியஸ் டெவலப்மெண்ட் நடக்குதா? எனக்கு தெரிஞ்சு மமதா பானர்ஜியை கைது செய்யற நடவடிக்கை மத்திய அரசோ இல்ல யாருமோ இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மத்திய அரசு அந்த வெஞ்சர்ல போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த முறை மமதா பானர்ஜியுடைய ஆட்சியுடைய அவலங்களை பார்த்து மக்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில உண்டாகி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவுலையும் ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்னு சொல்லுவோம் இல்லையா, சாத்தியமே இல்லாதது அப்படின்னு ஒரு விஷயத்த சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க பாஜக வெஸ்ட் பெங்கால்ல வர்றது. எப்படி ஒரு சில மாநிலங்கள் வெற்றி பெறுவது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது, அது போன்ற ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா அவங்கள பார்த்து எல்லாருமே நம்ம சிரிச்சிருப்போம். அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மிஸ்டெப், பொலிட்டிக்கல் மிஸ்டெப் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவரை கைது செய்யணும், அது ஒரு முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யணும்னா அதுக்கு ஒரு பலவிதமான ஒரு அரசியல் ரீதியான அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த சிம்பத்தியை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும், திரும்ப அவங்களுக்கு அரசியல் ரீதியான உயிர் கொடுத்தா மாதிரி ஆயிடும். சோ அதை பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஹேமந்த் சோரன் விஷயத்துல அதை கையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக. ஹேமந்த் சோரன் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் திரும்ப ஜார்க்கண்ட் முதலமைச்சரா வருவதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸப்ஷன். அவரை கைது பண்ணதுக்கு பிறகும் கூட அவருக்கு அந்த இது கிடைக்கல. அவருக்கு வந்து அந்த சிம்பத்தி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகல டெல்லியை பொறுத்த வரைக்கும். பெங்காலை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண மாட்டாங்க. பட் குட் கவர்னன்ஸ், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விரிவுபடுத்துறது, இதைத்தான் அவங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்குண்டான முயற்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவங்க இறங்கி இருக்கிறத பாக்குறேன். த கவர்மெண்ட் இஸ் கோயிங் இன் அ வெரி குட் ஸ்பீடு. சுவேந்து அதிகாரியுடைய அரசாங்கம் ஒரு நல்ல ஸ்பீடுல இறங்கி இருக்காங்க. அது பல விஷயங்கள் வந்து எதெல்லாம் பெண்டிங்கா இருந்ததோ அதை வந்து செயல்படுத்துறதுல அவங்க முனைப்பு காட்டுறாங்க. அதனால இந்த விஷயம், அதாவது மமதா பானர்ஜியோட கைது விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த தவறு செய்த பல அந்த கிளை தலைவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோயர் லெவல் லீடர்ஸ், அவங்க எல்லாம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ சோஷியல் மீடியால மமதாவோட எண்ட் கேம் ஸ்டார்டட் அப்படின்ற ஸ்லோகன் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அது வந்து ஹைப்பா இல்லாட்டியே வந்து ஒரு ஜெனரல் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குதா? நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு 34 ஆண்டு காலம் லெப்ட் கவர்மெண்ட்டை சகிச்சு கொண்டிருந்த மக்கள் 15 ஆண்டு காலத்திலேயே மமதா பானர்ஜியை வந்து சகிச்சுக்க முடியாம தூக்கி போட்டுட்டாங்க.
அண்ட் அதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது. லெஃப்டோடைய ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. மம்தா பானர்ஜில வந்து ரொம்ப ஓவரா வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. ம். அந்த வன்முறை அரசியல் அப்படிங்கிறத வந்து ஓவரா ப்ளே பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய தவறா போயிடுச்சு. 2வது, கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய அந்த வயலன்ஸ், பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது, அண்ட் 2வது அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்படிங்கிறது சிட்டி கூடிக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்ஜி கார் இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து மக்களை அப்படியே உலுக்கியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பீப்புள் வேர் நாட் ரெடி ஃபார் இட். அதனால தான் இப்போ திரிணாமுல் காங்கிரஸோட அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து ஆரம்பிச்சு, அதாவது கல்கத்தால இருந்து ஆரம்பிச்சு மத்த இடத்துக்கு விரிவடைந்தது. 97, 98ல திரிணாமுல் காங்கிரஸ் உருவாகிறது. அவங்க ஜெயிச்ச எம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அரௌண்ட் கல்கத்தா தான். மமதா பானர்ஜி, சுதீப் பந்தோபாத்யாய், அஜித் பாஞ்சா, இவங்க எல்லாம் கல்கத்தாக்குள்ளதான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பாக்கி டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு அது விரிவடைந்தது. பாஜகவோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருந்து சிட்டியை நோக்கி வந்தது. அவங்க அந்த நார்த் பெங்கால், ரேர் பெங்கால் சொல்லக்கூடிய அந்த மெதினிபூர், புர்லியா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. அவங்களோட வீக் பாயிண்ட் எங்கன்னா இந்த கல்கட்டாங்கிற சொல்லக்கூடிய இந்த பிரசிடென்சி ரீஜன், நார்த் பர்கானா, சவுத் பர்கானாஸ், கல்கட்டா, நாடியா, ஹவுரா, ஹூக்லி, இது சொல்ல இந்த இடத்துல பாஜக வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இந்த ஆர்ஜி கார் இன்சிடென்ட் போல நடக்கக்கூடிய விஷயங்கள் பாஜகவை வந்து ஃபுல் ஃபிளஜ்டா கொண்டு வந்துடுச்சு இந்த எலெக்ஷன்ல. இந்த எலெக்ஷனை ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாத டிஸ்ட்ரிக்ட்ஸே கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய மால்டா, முர்ஷிதாபாத்ல ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏஸ் கிடைச்சிருக்காங்க. சவுத் பர்கானாஸ், திரிணாமுல் காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய சவுத் பர்கானாஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 0 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. வட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜல்பாய்குடி, அலிபுர்தார், டார்ஜிலிங் இது போன்ற இடங்கள், அதை தவிர அந்த ஜங்கிள் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகிராம், புருலியா, மெதினிபூர் இது போன்ற இடங்கள், பன்குரா இது போன்ற இடங்கள் எல்லாம் 0 சீட்ஸ். திரிணாமுல் காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 0 சீட்ஸ்ங்கிறதெல்லாம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அது முடிந்தது. ஆனா இன்னொரு விஷயம் பார்க்க போனா, இந்த 4ஆம் தேதி விக்டரி வந்தது. பாஜகவோட வெற்றி வந்து 4th of மே. அதோடைய வெற்றி கொண்டாட்டம் இன்னி வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல பார்க்க முடிகிறது. பெங்காலுடைய ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் தட் விக்டரி. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாயிருக்காங்க, அந்த பீப்புள் பொலிட்டிக்கல் வயலன்ஸ்க்கு இரையாயிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்துல மமதா பானர்ஜி கல்கட்டா ஹைகோர்ட்டுக்கு அப்பியர் ஆனாங்க. அந்த வக்கீலுக்கு உண்டான உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ட்ல வந்து ஒரு கேஸுக்காக தானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களை சூழ்ந்து கொண்டு மக்கள் வந்து குரல் எழுப்புறாங்க, லாயர்ஸ் குரல் எழுப்புறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிரா, மமதா பானர்ஜிக்கு எதிரா. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள். மமதா பானர்ஜி ரூலிங்ல இருந்த போது அவங்களுடைய அந்த அவங்க யாராவது இந்த மாதிரி பண்ண முடியுமா? அவங்களுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியுமா? குரல் எழுப்பிட்டு அவங்களோட ஒழுங்கா வீடு போய் சேர முடியுமா? ஆனா மக்கள் எதிர்த்து இவ்வளவு தூரம் தைரியமா குரல் எழுப்புறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி. அவங்களால ஆட்சி அதிகாரம் இல்லாம இருக்க முடியாது. 15 வருஷம் இருந்துட்டாங்க அந்த ஆட்சியில. அண்டு அவங்களுடைய அந்த 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 சர்வாதிகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழ் லெவல்ல அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அந்த டோலாபாசி அப்படின்றாங்க. ஒரு சாதாரண மீன் கடைக்காரங்க ஒரு 50 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 30 ரூபா வந்து அவங்க கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. கீழ் லெவல்ல இருந்து அந்த லஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காய்கறி கடைக்காரர் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 70 ரூபா 60 ரூபா கொடுக்கணும். வீட்டுக்கு 20 ரூபா தான் எடுத்துட்டு போக முடியும். இது போன்ற இடங்கள்ல கலெக்ட் ஆகி அந்த பணம் வந்து மேல போய் கடைசியில தலைவர்களுக்கு போய் சேருது. இந்த பணங்கள்லாம் வந்து இனிமே யாருக்கும் பகர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் மோர் ரிலாக்ஸ்டு, ரிலீவ்டு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிற போது திரிணாமுல் காங்கிரஸ் திரும்ப அந்த இழந்த செல்வாக்கை மீட்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பாக்கி எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு திரும்ப வரலாம். திரிணாமுல் காங்கிரஸ் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷனல் செட்டப்போட மீண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுடைய பொலிட்டிக்கல் கிராமர்
அது அப்படிதான் இருக்கு. இப்ப இத நம்ம தேசிய பாலிடிக்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ராகுல் காந்திக்கு ஆல்டர்னேட்டிவா தான் வரணும்னு மமதா ரொம்ப ஒரு முனைப்போட இருந்தாங்க. இங்க ஸ்டாலினும் அது மாரி ஒரு சிக்னல் நமக்கு வந்து தென்பட்டது. ஒரு கிரீன் ஷூட்ஸ் தென்படுற மாரி. இப்ப தேசிய லெவல் பாலிடிக்ஸ்ல மமதாவும் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பா இழந்துட்டாங்க. ஸ்டாலினும் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பா இழந்துட்டாரு. இப்ப ராகுல் காந்திக்கு எதிர்க்க அவங்க செய்யற இந்த முனைப்பாடு என்ன ஆகும்? தேசிய அளவுல என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்ல இது வந்து 2 பேருக்குமே பாஜக, காங்கிரஸ் 2 பேருக்குமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நீங்க பாஜகவை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். பாஜகல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, திரு மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய கனவோட இருந்தார். பாஜக எங்கெல்லாம் சேரவில்லையோ அங்கெல்லாம் பாஜகவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அதாவது கூட்டணி அமைச்சரவையில இருக்கிற இடத்துலயும் ஆட்சி அமைக்கணும். எங்கேயுமே கூட்டணி இல்லாமல் வெறும் 0 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கனவு. அந்த அடிப்படையில பார்த்தா அவங்களுக்கு பாரம்பரியமா அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இடங்கள் எல்லாம் பாஜக ஏற்கனவே சில நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. கூட்டணியோட ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்துட்டாங்க. இதை தவிர ஆட்சியிலேயே இல்லாத மாநிலங்கள் அங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர், இது போன்ற மாநிலங்களை தாண்டி முக்கியமாக மேற்கு வங்கம், பீகார், இந்த இடத்துல எல்லாம் பாஜக இப்போதைக்கு ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டாங்க. முதல்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டுமே வளர்த்து கொண்டு வந்த கட்சி இப்பொழுது கூட்டணி கட்சிகள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் இருந்தா அந்த இடத்த பிஜேபி ஈஸியா பிரீச் பண்ணிடும். ஆனா ஒரு ஸ்ட்ராங் தேர்ட் ஃப்ரண்ட் இருக்கிற இடத்துல வந்து பாஜகல வளர முடியாது, அதை அவங்க செக்மேட் பண்ணிடுவாங்க. தேர்ட் ஃப்ரண்ட் லீடர்ஸ் ஆர் மோர் சுப்பீரியர் அப்படின்னு ஊடகத்துல நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்டை உடைச்சது பாஜக. நவீன் பட்நாயக்கை எதிர்த்து ஒடிசாலையும், அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து டெல்லியிலும், மமதா பானர்ஜி எதிர்த்து மேற்கு வங்கத்திலும் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. சோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. சோ அதே ட்ரெண்டை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும். சோ 2029க்கு அவங்க வந்து எங்கெல்லாம் சீட்டு இழந்தாங்களோ அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு வேற இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அதிகமான சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும் இன் ஃபியூச்சர் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3வது அணி தலைவர்கள் வந்து காங்கிரஸோட ஸ்பேஸ வந்து குறுக்கிக்கிட்டே வந்தாங்க. ஆமா. சோ இந்த 3வது அணி தலைவர்கள் பலவீனம் அடையும் போது காங்கிரஸுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குதாங்க. ஏன்னா மக்கள் எதிர்கட்சிங்கிற முறையில வேற ஒருவருக்கு சான்ஸ் கிடைக்கணுங்கிற முறையில பார்க்க போறான், அது காங்கிரஸை நோக்கி நகர். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஈவன் இந்த தடவை பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜி தோத்து போனதோட இல்லாம போன தடவை 0 சீட் வாங்கின காங்கிரஸ் இந்த தடவை 2 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு எம்எல்ஏக்கள் இல்லைன்னாலும் விஜய் மாதிரி ஒருவருடைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. சோ இத வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்து வளரத்தான் பார்ப்பாங்க. இன் ஃபியூச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3ஆம் அணி தலைவர்கள் பலவீனம் அடையும் போது அந்த ஸ்பேஸ் காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்ப தேஜஸ்வி யாதவ் விட்டு போற இடத்த காங்கிரஸ் நிரப்புவதற்கு பிளான் பண்ணுவாங்க. முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் தாக்கு பிடிப்பார். தேஜஸ்வி யாதவ் அளவுக்கு பலகீனமானவர் இல்ல அவருக்கு அவரோட இடத்துக்கு அடுத்தது காங்கிரஸ் பிளான் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அவங்க பிளான் பண்ணுவாங்க. சோ பெங்கால்லையும் பிளான் பண்ணுவாங்க. சோ எங்கெங்கெல்லாம் 3வது அணி விட்டு போகிற இடத்துல காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்புகள் பிளான் பண்ணுவாங்க. பட் அவங்க அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் அந்த ஓப்பனிங் அப் அவங்களுக்கு கிடைக்குது. சோ அது வந்து ராகுல் காந்திக்கும் லாங் டேர்ம்ல நல்லது அப்படின்னு தான் பாக்குறேன். அதாவது இண்டி கூட்டணி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேசிய தேர்தலை தனியா இல்லாட்டி வேற சில கூட்டணி கட்சிகளோட சந்திக்குமா? அவங்களோட ட்ரெடிஷனல் அலையன்ஸ் பார்ட்னரான டிஎம்கே அவங்கெல்லாம் வந்து இருக்க போறது இல்ல
அப்படிங்கிற பட்சத்துல வேற ஒரு திட்டத்தோட வருமா? காங்கிரஸோடைய பிளான் இப்ப என்னவா இருக்கும்னா, ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் தலைமையை ஏத்துக்கிட்டு யாரு வராங்களோ அவங்களோட தான் கூட்டணியை சந்திப்பாங்க. ம். அது அவங்களுடைய பிளாங்கா இருக்கும். இப்ப மம்தா பானர்ஜி கூட்டணி உள்ளேயும் இருப்பாங்க, எதிர்த்தும் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க. சோ அப்படிப்பட்டவங்களுடைய தயவு காங்கிரஸ்க்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாரு. சோ காங்கிரஸ் உடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர் யாரோ அவங்களோட மட்டும் நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. சோ 2029 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2014 மாதிரி இருக்க போகுது. ம். ஏன்னா 2019ல நிறைய ஒரு மெகா கூட்டணிகள் நிறைய உருவாக்கினாங்க காங்கிரஸ். இப்போ சந்திரபாபு நாயுடுவோட ஆந்திரால கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. கர்நாடகாத்துல ஜேடிஎஸ் தேவகோடாவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ், மாயாவதி இவங்களோட சேர்ந்து இதுல கூட்டணி அமைச்சாங்க யூபியில. சோ கூட்டணி வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி இப்ப பண்ணது 2019ல பண்ணாங்க. சோ அதுல வந்து அப்ப வந்து வேற சூழ்நிலை வந்தது. 24ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பேர் பண்ற போது கொஞ்சம் கம்மி கூட்டணி தான். பட் பாஜகவுக்கு எதிராக லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சி காங்கிரஸ்க்கு உதவியது. இந்த முறை திரும்பவும் 2014 மாதிரி ஆயிடும். ஏன்னா திமுக தனியா நிப்பாங்க, காங்கிரஸ் அந்த விஜய் குரூப் தனியா நிப்பாங்க, அதிமுக பாஜக எப்படி நிப்பாங்கன்னு தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கர்நாடகால ஜேடிஎஸ் காங்கிரஸோட சேர போறது இல்ல, ஆந்திரால தனியா தான் இருக்க போறாங்க, யூபியிலயோ பெங்கால்லயோ ஈவன் பீகார்லயோ எப்படி கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இது வந்து இந்தி கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி சரியா சொன்ன மாதிரி ஒரு இந்தி கூட்டணிங்கிறது முடிவுக்கு வந்தது. காங்கிரஸ் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கூட்டணி, அதுக்கு வேற ஒரு பேர் கொடுப்பாங்க அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரீஷேப்டு ஃபார்மேஷன் தான் வருமே தவிர அந்த இந்தி கூட்டணிங்கிற அந்த ஃபார்மேஷன் இருக்காது. சோ அது ஒரு விதத்துல பலம் காங்கிரஸுக்கு, ஒரு விதத்துல பலவீனம். பலம் எந்த விதத்துலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டா போயிடும், யாருக்கு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி போயிடும். பலவீனம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இன்னும் ரிவைவ் ஆகாத மாநிலங்கள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல வந்து பாஜக ரொம்ப சீக்கிரம் மேல போயிட்டாங்க. சோ அந்த இடத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸுக்கு. சோ அப்படித்தான் நான் பாக்குறேன். இப்ப பெங்கால்ல எல்லாம் ரிவைவ் ஆகணும்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப கஷ்டம். பீகார்ல அதே மாதிரிதான், யூபியில எப்படின்னு தெரியல, ஒடிசால ட்ரை பண்றாங்க. சோ கர்நாடகால ஆட்சியில இருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுமான்னு தெரியல, தெலுங்கானால தக்க வச்சுக்க முடியுமான்னு தெரியல. சோ இந்த சவால்கள்லாம் காங்கிரஸ்க்கு ஜாஸ்தி காத்துக்கிட்டு இருக்கு. வெரி குட். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் வந்து ஸ்ரீகுமாரோட தமிழக பிரச்சனைகளை இன்னொரு விவாதத்துல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.